நாட்டில் நிலவும் இடர்நிலைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றிய மற்றும் கிராம மட்டத்திலான குழுக்களில் அங்கம் வகித்தவர்களுக்கு தற்போது கிராமங்களில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் அவர்கள் வாக்களித்து அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள், மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டது. இதனால் மக்கள் மத்தியில் ஆளும் தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது. பதுளை மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கிடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை நாமல் ராஜபக்ச விமர்சித்தார். பதுளை மாவட்டம் பலத்த மழையினால் கிராமங்களில் நீரில் மூழ்கியுள்ளன. பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிவாரண உதவிகள் முறையாக மக்களை சென்றடையவில்லை. குருநாகல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களுக்கான மரணச் சான்றிதழ்களை வழங்குவதற்கு கூட அரசாங்கம் விழாக்களை நடத்துவது வேடிக்கையானது என அவர் தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை அவர் கடுமையாக சாடினார். கடந்த காலங்களில் இத்தகைய தவறுகளுக்கு அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர்கள் இன்று அதிகாரிகள் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள் என்று நாமல் குறிப்பிட்டார். ஜேவிபி எப்போதும் ஒழுக்கம் மற்றும் வினயம் பற்றி பேசும் ஒரு கட்சி என்று சுட்டிக்காட்டிய நாமல் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களின் செயற்பாடுகள் அதற்கு முரணாக இருப்பதாக கூறினார். போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு அஞ்சி செயல்பட வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளதாகவும் நாமல் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் வெறும் மேடை பேச்சுக்களுடன் நின்றுவிடாமல் களத்திற்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை முன்வர வேண்டும் என்றும் இந்த ஊடக சந்திப்பில் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார்.